T20 உலகக்கோப்பை முதல் போட்டி யுனைடெட் ஸ்டேட்ஸ் கனடா கடையில் 2 ஜூன் 6 AM ஸ்டார்ட் ஆகுது. அதோட ஃபேண்டசி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு தேவையான யோசனைகள் யுக்திகள் கிடைக்கும். அதை பேஸ் பண்ணி உங்களோட ஓன் டீமை கிரியேட் பண்ணலாம். மை மாஸ்டர் 11 சாட்டர்டே சண்டே வீக்கெண்ட் ஆஃபர் சூப்பராக கொடுத்துருக்காங்க. டெபாசிட் ஆஃபராக பயன்படுத்திக்கங்க. ஒரு ட்ரஸ்டட் ஆப்பாக இருக்குது. ஸ்மால் லீக்குக்கு பெஸ்ட்டாக இருக்குது. இன்ஸ்டால் பண்ணலைன்னா டாப் கமெண்டில் லிங்க் இருக்குது. கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோடய ரெஃபரல் கூட பயன்படுத்த மறக்காதீங்க. வென்யூன்னு பார்க்கும்போது கிராண்ட் பெராரி ஸ்டேடியம் டெக்ஸாஸில் தான் இந்த மேட்ச்சு. டெக்ஸாஸை பொறுத்த வரைக்கும் அவ்வளோவா இன்டர்நேஷ்னல் ரெக்கார்டு அப்படின்னு சொல்ல முடியல. அதனால் ரீசனாக நடந்த USA T20யோட ரெக்கார்டை போட்டிருக்கேன். 11 மேட்ச்சில் 8 பேட் ஃபஸ்ட்டு 3 சேசிங். பேட் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரபிள். மிடில் ஆர்டர் பேட்டர் ஓரளவுக்கு என்ஜாய் பண்ணி நிறைய நேரங்களில் விளையாண்டுருக்காங்க. 166 ஆவரேஜ் டீசெண்டான ஸ்கோர் வந்திருக்கு. அப்படின்னாலும் இந்த ஸ்கோர் பேட்டர்னை பார்க்கும்போது முன்ன பின்ன மாறி மாறி தான் வந்திருக்கு. 3 times 150 பிலோவாக வந்திருக்கு. 4 times 150லேருந்து 170 ரேஞ்சுக்குள்ளே வந்திருக்கு. 170 above 2 times 190 above 2 times அப்படின்னு வந்திருக்கு. இந்த ஹை ஸ்கோர் யூனிகார்ன்ஸ் 215-5 அப்படின்ற இடத்த பதிவு பண்ணியிருக்காங்க. 50-10 அப்படின்னு லாஸ் ஏஞ்சல்ஸ் நைட் ரைடர்ஸ் இருந்திருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ஸ்கோர் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. இன்றைக்கி எப்படி இருக்க போகுது? 2 டீம் எந்த டீம் மோதுறாங்க? கனடா அண்டு USA. கனடா USA 2 டீமுமே பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் இருக்கிற டீம் கிடையாது. அசோசியேட் நேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஓரளவுக்கு சுமாராக விளையாடக்கூடிய டீம்ஸ் தான். பட் 2 டீம்ஸுமே அசோசியேட் நேஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி இடத்துல யோசிக்கிறதுனால டெஃபினட்டாக ஓரளவுக்கு மீடியமாக யோசித்து போக வேண்டியது இருக்குது. 2 டீம்ஸோட ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்க்கும்போது இந்தியா பாகிஸ்தான் பிளேயர்ஸ் நிறைய பேர்த்த இன்க்ளூட் பண்ணி கொண்டு போகிறாங்க அப்படின்றது தான். அதில் சவுத் ஆஃப்ரிக்கன் சில பேர் இருக்காங்க அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இருக்குது. ஸோ ஓவராலாக அவங்களோட லோக்கல் பாய்ஸ் அப்படின்றத விட வெளியில் இருக்கிற பிளேயர்ஸ் அப்படின்றதுனால அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்காங்க. அதில் டவுட்டே கிடையாது. வெளியில் விளையாண்ட அனுபவம் இந்தியாவில் சில பிளேயர்ஸ், அதே நேரத்தில் பாகிஸ்தானில் டொமஸ்டிக் மேட்சஸ் நிறையா விளையாண்ட பிளேயர்ஸு அவங்கள வச்சுருக்காங்க. குறிப்பாக நியூசிலாந்தில் இருக்க ஆண்ட்ரசன் மாதிரி பிளேயரும் உள்ளே இன்க்ளூட் ஆகிருக்கார். USAவில் ஜாயின் ஆகிருக்கார். இந்த மாதிரி இடத்துல யோசிக்கும் போது எக்ஸ்பீரியன்ஸ் பேஸில் அந்த பிளேயர்ஸ் ஓரளவுக்கு டீசெண்டாக விளையாடுவாங்க. டீசென்ட் கிரிக்கெட் அவுட்புட் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அதுலேயும் குறிப்பாக ஹோம் கேம் USAக்கு அப்படின்ற அந்த இடத்துல USA ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. பிளேயர் பற்றி பேசுவோம். யுனைடெட் ஸ்டேட்ஸு கண்டிப்பாக 15 மெம்பர்ஸும் குவாலிட்டி பிளேயர்ஸ், டவுட்டே கிடையாது. ஸ்டீவன் டைலர் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸில் பயங்கர ஸ்ட்ராங்கு, நல்ல ஆல்ரவுண்டர். மொனாங் பட்டேல் லீட் பண்ணுறார் இந்த டீமை. டீசெண்டான பிளேயர், விக்கெட் கீப்பர், பேட்ஸ்மேன். அவர் தான் க்ளோவர் பண்ணுவார் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பாக இருக்குது. ஆண்டர்ஸ் கஸ்ஸு இவரும் விக்கெட் கீப்பர், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்காரு. நிறைய பக்கம் ஃப்ரான்சிஸ் கிரிக்கெட் விளையாண்ட அனுபவம் ஆண்டர்ஸ் கஸ்க்கு இருக்குது. ஒரு சவுத் ஆஃப்ரிக்கன் பேட்டர் ஆரோன் ஜோன்ஸ். இந்த டீமுக்கு பில்லராக பேட்டிங் பேஸில் யோசிக்கணும். டீசெண்டான பேட்டர், மிடில் ஆர்டரில் ஸ்டெபிலிட்டி கொடுக்க முடியும். கோரி ஆண்டர்சன் எக்ஸ்பீரியன்ஸு, நியூசிலாந்துக்காக விளையாண்டுருக்காரு நிறைய கிரிக்கெட்டு. லெஃப்ட் ஆர்ம் பேட்டிங், லெஃப்ட் ஆர்ம் மீடியம் பவுலிங்கும் கொடுக்க முடியும். பட் பவுலிங் பேஸில் எந்த அளவுக்கு பயன்படுத்துவாங்கன்னு பார்க்கணும். ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, டவுட்டே கிடையாது. ஹர்மீத் சிங்கு லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸு, லெஃப்ட் ஆர்ம் பேட்டிங், நல்ல ஆல்ரவுண்டர், ஃபினிஷிங் ரோலில் அவரை யோசிப்பாங்க. நிதிஷ்குமாரும் அந்த இடத்துல பார்க்கணும். ரைட் ஆர்ம் பேட்டிங், ஆஃப் பிரேக் பவுலிங், ஹேண்டியாக பவுலிங் பண்ண முடியும். ஸ்கால்விக்கு ரைட் ஆர்ம் மீடியம், விக்கெட் டேக்கிங் பவுலில், லெஃப்ட் ஆர்ம் பேட்டிங்கு. ஜஸ்தீப் சிங் வரைக்கும் இந்த பேட்டிங் டெப்த் இருக்குன்னு சொல்லலாம். ஜஸ்தீப் பேட்டிங் பேஸில் பெருசாக யோசிக்க முடியாது. நான் பவுலிங் ஆல்ரவுண்டர் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு சில நேரங்களில் பேட்டிங்கை டிஸ்பிளே பண்ணியிருக்காரு. ரைட் ஆர்ம் மீடியம், ரைட் ஆர்ம் பேட்ஸ்மேன். அலிகான் நெட்ரவல்க்கு எக்ஸ்பீரியன்ஸு சூப்பராக வச்சுருக்காங்க. நிறைய பக்கம் விளையாடுறாங்க. குறிப்பாக அலிகானை பொறுத்த வரைக்கும் கரீபியன் ப்ரீமியர் லீக் இந்த மாதிரி இடத்துலையும் விளையாடுறதுனால அவருக்கான எக்ஸ்பீரியன்ஸ் பயங்கரம்னு சொல்லணும். இன்னும் சொல்லப்போனால் UAEயில் நிறைய ப்ராக்டிஸ் ஆகிறாரு. பாகிஸ்தான் கிரிக்கெட் நல்லா விளையாண்டுருக்காரு. ஸோ அந்த பேஸில் இவரை யோசிக்கணும். ஓவராலாக ஒரு சூப்பர் யூனிட்டு, பேட்டிங் டெப்த் இருக்கிற ஒரு யூனிட்டு, பவுலிங் பேஸ்லேயும் நிறைய ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்க. மிலின் குமார் பெஞ்ச் பிளேயராக இருக்கார். டீசெண்டான பிளேயர். ரீசெண்டாக நிறைய ஃப்ரான்சிஸ் கிரிக்கெட் அப்படின்ற பேஸ்லேயும் இருந்திருக்காரு. பெஞ்சில் இருந்திருக்காரு. சில நேரங்களில் வாய்ப்போடு இருந்திருக்கார். நிசார் பட்டேல் டீசெண்டான லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் ஆல்ரவுண்டர். கிஞ்சிகே MI நியூயார்க்காக சூப்பராக பவுல் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த பேஸில் ஒரு நல்ல கான்ஃபிடென்ட்டான பிளேயர்னு சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனால் MI எமிரேட்ஸுக்கும் விளையாண்டுருக்காரு. நல்ல பவுலிங் கொடுத்துருக்காரு. அவரை எப்படி இன்க்ளூட் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சா கொஞ்சம் டஃப் கால் தான். 4 பேசர் அப்படின்ற வகையில் ஒரு பேசர் ஆஃப் பண்ணோம்னா அலிகான் நெட்ரவலுக்கு டிஃபால்ட் சாய்ஸாக இருப்பாங்க. ஜஸ்தீப் சிங் டீசென்ட் பவுலிங் கொடுக்க முடியும். அவருக்கான வாய்ப்பு இருக்குன்னு தோணுது. ஸ்கால்விக்கை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் பேஸ்லேயும் ஒரு டெப்த்து கொடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி இடத்துல இந்த 4 பேசரை வெளியில் கொண்டு வரதில்ல கஷ்டமான ஒரு விஷயம் தான். யாராவது ஒருத்தர்னா ஜஸ்தீப்பை தான் யோசிக்கணும். அண்ட் நிதிஷ்குமார் ஆஃப் பிரேக் பவுலிங்
ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸு ஹர்மீத் சிங் இருக்கார். பேட்டிங் பேஸில் ஃபினிஷிங் ரோலுக்கு ஒருத்தர் தேவை. இப்போ கெஞ்சிக்கு சைடு போகிறது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். பட் நிதிஷ்குமார் இடம் மட்டும் கேள்வியாக கேட்கலாம். நான் ஆஃப் பிரேக் பவுலிங் வெரைட்டி வேணுங்கிற இடத்துல கொஞ்சம் டஃப்பான ஒரு விஷயம். பட் ஸ்டீவன் டெய்லர் அதை கொடுக்க முடியும். கெஞ்சிகை எடுத்துகிட்டு போகணும்னு நினச்சா அந்த பாயிண்டில் எடுத்துகிட்டு போகலாம். இப்போ கெஞ்சிகை வர மாதிரி இருந்தால் ஹர்மீத் சிங்கான ஓவர் கொஞ்சம் குறைவாக வாய்ப்பு இருக்குது. இதையும் கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கோங்க. ஜஹாங்கீர் சூப்பரான ரைட் ஆர்ம் மீடியம் பவுலர், நல்ல பவுலராக பார்க்கலாம். கனடா பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஓகேவான சைடு, பெஸ்ட் சைடுன்னு சொல்ல முடியாது. ஆனால் பேட்டிங் டெப்த்துன்னு பார்க்கும்போது ஹெலிகர் வரைக்கும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஆரோன் ஜான்சனை சொல்லி ஆகணும். ஆரோன் ஜான்சன் பொறுத்த வரைக்கும் இந்த டீம் பேட்டிங்க்கு பில்லர்னு சொல்லலாம். 2 இன்டர்நேஷ்னல் செஞ்சுரிஸ் அடிச்சிருக்காரு. 2 இன்டர்நேஷ்னல் செஞ்சுரிஸும் நாட் அவுட்டில் முடிஞ்சிருக்கு. பனாமா கூட அடிச்சிருக்காரு, இன்னொரு பக்கம் ஓமனோட அடிச்சிருக்காரு. ஸோ ஆவரேஜ் அபவ் 50 ஆகிருக்கு. அந்த அளவுக்கு ஒரு சூப்பர் பேட்ஸ்மேன்னு சொல்லலாம். பவுலிங் பேஸில் ஆஃப் பிரேக் பவுலிங் இருந்தால் கூட T20 ஃபார்மேட்டுக்கு அவ்வளோவா பவுல் பண்ணலைன்னே சொல்லிடலாம். தலிவால் ஓப்பனிங் பேட்டர், டீசெண்டான பேட்டர், எக்ஸ்பீரியன்ஸ் அந்த அளவுக்கு சொல்ல முடியாது. பட் டீசென்ட் பேட்டர், டவுட்டே கிடையாது. ரயான் பத்தான் இந்த டீமுக்கு இன்னொரு பேட்டர். எப்படி இந்தியாவுக்கு கோலி மாதிரி இந்த டீமுக்கு கோலின்னு சொன்னால் டெஃபினட்டாக பார்த்தான்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு சூப்பர் பேட்ஸ்மேன். இவருமே 50+ ஆவரேஜ் வச்சுருக்காரு. T20யில் 50+ ஆவரேஜ் இருக்கிற 2 பேட்ஸ்மேன் டாப் 3ல் இருக்காங்க. அது இந்த டீமுக்கு ப்ளஸ். பட் அசோசியேட் நேஷன்ஸோடே விளையாண்டதுனால இந்த நம்பரெல்லாம் பெருசாக யோசித்து போகவே முடியாது. பார்க்கலாம். அண்ட் கிட்டன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நிக்கோலஸ் கிட்டன் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பேஸில் யோசிக்கணும். பகத்சிங் சில நேரங்களில் டாப் ஆர்டரில் வந்து பார்த்துருக்கோம். ஒரு டைனமிக் பேட்டராக டெஃபினட்டாக யோசிக்கலாம். சில நேரங்களில் பவுலிங்லேயே ஹேண்டியாக ஹெல்ப் பண்ணியிருக்கார். ஸ்ரேயாஸ் மோவா விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன், டீசெண்டான பேட்டிங் எபிலிட்டி, சூப்பர்னு சொல்ல முடியாது. ஷார்ட் வின்ஸ் ஆஃபர் எக்ஸ்பீரியன்ஸு. ஒரு இடத்துல பிச்சு ஸ்லோவாக பெட்டராக டேர்ன் ஆகுது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா சூப்பர் பவுலராக கண்டிப்பாக இருப்பார். பேட்டிங் பேஸில் ஹேண்டியாக யோசிக்கலாம். நிக்கில் தட்டாவும் அந்த மாதிரி கைண்ட் ஆஃப் பவுலர் தான் ஆஃப் பிரேக் பவுலிங். ஹெலிகர் டெத் ஓவரில் வீசுகிறப்ப ஸ்பெஷலாக பார்த்துருக்கலாம். நல்ல ஒரு வெரைட்டி வச்சுருக்காரு. கலீம் சானா நல்ல ஸ்விங் இனிஷியலாக கிடைக்குதுன்னா சூப்பர் பவுலராக நிறைய நேரங்களில் இருந்திருக்கார். ஜெரமி கார்டன் சிபிஎல்லில் நல்ல பவுலிங் கொடுத்து பார்த்துருக்கோம். அந்த இடத்துல பெஞ்சில் நிறைய டைம் இருந்தால் கூட சில நேரங்களில் வரும்போது நல்ல விக்கெட் டேக்கராக இருந்திருக்காரு. அந்த பேஸில் யோசிக்கலாம். அண்டு கனடாவில் இருக்கிற இந்த பிளேயர்ஸ்லாம் பார்த்தா நிறைய பாகிஸ்தான் பிளேயர், இந்தியாவில் இருந்த பிளேயர்ஸு அவங்க தான் இருந்திருக்காங்க. அண்ட் பெஞ்ச் மோஸ்ட் ப்ராப்ளி இவங்கெல்லாம் பெஞ்சில் இருப்பாங்கங்கிற எதிர்பார்ப்பு. ஒரு எக்ஸ்ட்ரா பேசர் தேவைன்னா ரிஷப் ஜோஷியை யோசிக்கலாம். ஏர்லி மேட்சஸில் அவர் இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஏன்னா 3 பேசர் தான் இருக்காங்க. சப்போர்ட்டுக்கு தலிவால் இருக்கார். தலிவாலுக்கான பவுலிங் கொடுப்பாங்களாங்கிறது கேள்வி தான். இங்கே ரவீந்திரபால் சிங்கு ஆஃப் பிரேக் பவுலிங், இவருக்கான வாய்ப்பு எதுவும் கிடைக்குமா? ஜுனைத் சித்திக்கு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஜுனைத் சித்திக் ஃபாஸ்ட் பவுலர், இவர் லெக் பிரேக் பவுலர். இந்த இடத்துல ஒரு குழப்பம் வச்சுக்க வேண்டாம். பாஜ்வா டீசெண்டான ஆஃப் பிரேக் ஆல்ரவுண்டர். ஸோ இவருக்கான வாய்ப்பு இருக்குமா? மோஸ்ட்லி இவங்கெல்லாம் பெஞ்சில் இருப்பாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு தான். யுனைடெட் ஸ்டேட்ஸு இந்த டீம் பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஆர்டர் எப்படி இருக்குங்கிறது தான் எதிர்பார்ப்பு. மொனாக் பட்டேல் கேப்டன், அவர் ப்ரொமோட் பண்ணிக்கலாம். இல்லை ஆண்ட்ரகஸை ஓப்பன் பண்ண வச்சுட்டு மொனாக் பட்டேல் 1 டவுன் பேட்ஸ்மேனாக வராரா, இந்த ஒரு இடம் மட்டும் கேள்வியாக இருக்குது. ஆரோன் ஜோன்ஸ் சில நேரங்கள் மேலே இருந்து பார்த்துருக்கோம். சூப்பரான பேட்ஸ்மேன், டவுட்டே கிடையாது. பட் மோஸ்ட் ப்ராப்ளி இந்த ஆர்டர் தான் பேட்டிங் பேஸில் எதிர்பார்க்குறோம். அண்டு கனடாவோட பேட்டிங் ஆர்டர் மோஸ்ட்லி இப்படி இருக்குங்கிற எதிர்பார்ப்பு. பர்கட் சிங் இவங்கெல்லாம் மேலே இருந்து பார்த்துருக்கோம். அண்ட் இப்போ ரீசெண்டான்னு பார்க்கும்போது ப்ராக்டிஸ் பேஸில் யோசிக்கிற இந்த மாதிரி இடத்துல கூட ரயான் கான் தான் 1 டவுன் பேட்ஸ்மேன், இந்த டீமுக்கு பெஸ்ட் டைம் கொடுத்துருக்காரு அப்படின்ற பேஸில் மோஸ்ட் ப்ராப்ளி இந்த பேட்டிங் ஆர்டர் எதிர்பார்க்குறோம். ஆன் டைமில் அந்த பேட்டிங் ஆர்டர் கிளாரிட்டி கிடைச்சா நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். பவுலிங்னு பார்க்கும்போது ஸ்டீவன் டெய்லர் சூப்பரான ஆல்ரவுண்டர், எக்ஸ்பீரியன்ஸ் பேஸில் பெஸ்ட் பேட்டராக இருந்திருக்காரு. ஸோ அந்த பேஸில் அவரை வந்து பவுல் பண்ண சில நேரங்களில் யூஸ் பண்ணுவார். மொனாக் பட்டேல் ரீசெண்டாக நிறைய பயன்படுத்தவும் செய்கிறாரு. கோரி ஆண்டர்சன், ஹர்மீத் சிங், நிதிஷ்குமார், ஸ்கால்விக்கு, ஜஸ்தீப், அலிகான், நெட்ரவல்கர் இவங்க எல்லாருமே ஆப்ஷன். யூஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் நிறைய ஆப்ஷன் உள்ள ஒரு யூனிட்னு சொல்லலாம். அதில் அலிகான், நெட்ரவல்கர் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸில் அண்ட் எண்டோரில் வீசக்கூடிய பவுலர் அப்படின்ற அந்த பேஸ்லேயும் அவங்கள கன்சிடர் பண்ண வேண்டியது இருக்குது. ஸ்கால்விக்கு ஓரளவுக்கு விக்கெட் எடுத்துட்டாருன்னா நிறைய ஓவர் வீசுவார். நியூ பால் அலிகான், நெட்ரவல்கர் ஸ்டார்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. சில நேரங்களில் ஜஸ்தீப், நெட்ரவல்கர் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிட்டு அலிகானை லேட்டாக பயன்படுத்துறதையும் பார்த்துருக்கோம். அண்ட் கனடா பவுலிங் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே 5 ஸ்டிக் பவுலர் மோஸ்ட் ப்ராபபிளி பின் ஜாஃபர், நிக்கில் தட்டா, ஹெலிகர்,
கலீம் சனா அண்ட் கார்டன் அப்படின்ற மாதிரி இந்த 5 bowlers இருக்கிறதுக்கான வாய்ப்பு. பகத்சிங் ரொம்ப ரேராக தான் பார்க்குறேன். அதே மாதிரி ரயான் பத்தானும் ரொம்ப ரேராக தான் பார்க்குறேன். பவுலிங்க்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சா ஒரு ஃபாஸ்ட் பவுலர் சப்போர்ட் தேவைன்னா ரயான் பத்தானுக்கு போக வாய்ப்பு இருக்குது. ரொம்ப குறைவாக தான் இந்த ஃபார்மேட்டில் வீசி இருக்கார். ஃபுல் கோட்டான்னு யோசிக்கும் போது மோஸ்ட்லி இந்த 5 bowler ஸ்டிக்கில் போக வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த இடத்துல ஹெலிகர், சனா அண்டு கார்டனுக்கான பவுலிங் முழுமையாக கிடைக்கும். ஸ்லாங் ஓவர் ஹெலிகர் அண்டு கலீம் சனா. ஜெரமி கார்டன் ஒரு எக்ஸ்பீரியன்ஸு, அந்த பேஸில் அவருக்கு எதுவும் ஸ்லாங்கில் கொடுக்குறாங்களா அப்படின்னு யோசிக்கணும். மோஸ்ட்லி சனா அண்டு ஹெலிகர் சைடு இருக்குது, வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை இனிஷியல் ஸ்விங் நல்லா கிடச்சதுன்னா கலீம் சனாவோட ஓவர் அதிகமாக போக வாய்ப்பு இருக்குது. பவர் பிளேலேயே ஒரு 3 over அப்படின்னு கூட கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி இடத்துல கார்டன் எண்ட் ஓவரில் வீச வாய்ப்பு அதிகம்னு சொல்லலாம். ஃபேண்டசி பேஸில் பிக் பேஸில் யோசிக்கும் போது பார்த்துக்கோங்க. லோ பிக்கில் கெட்டன் மோவா, தலிவால் ஓப்பன் பண்ணுறாரு, அவரை கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும். பகத்சிங் எந்த இடத்துல வரப்போகிறார் பகத்சிங்கு. ஸோ நிக்கில் டட்டாவோட போலிங் சில நேரங்கள் நல்லா இருந்து பார்த்துருக்கோம். நான் ரயான் கானை பற்றி சொன்னேன். 50+ ஆவரேஜ் இந்த ஃபார்மேட்டில் வச்சுருக்கிறது சாதாரண ஒரு விஷயங்களில் அவரை குறைவாக பிக் பண்ணியிருக்காங்க. அதனால் அவரை ஜிஎல் பிக்குக்கு கண்டிப்பாக ஒரு கன்சிடரேஷன். ஈவன் கேப்டன் ரேஞ்சுக்கு யோசிக்கலாம். ஒருவேளை ஃபாஸ்ட் பவுலிங்னால எடுக்கிற மாதிரி இருந்தால் அவங்க 3 பேஸரோட போனாங்கன்னு சொன்னால் டெஃபினட்டாக பத்தானுக்கான ஒரு சில ஓவர் கிடைக்க வாய்ப்பு. அதில் விக்கெட் கிடைச்சுன்னா நமக்கு பெரிய போனஸாக யோசிக்கலாம். அதனால் ரயான் பத்தான் டீசெண்டான சாய்ஸு. ஜெரமி கார்டன் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எக்ஸ்பீரியன்ஸ் பேஸில் சிபிஎல்ல விளையாண்டுருக்கார் அப்படின்ற அந்த இடத்துல கண்டிப்பாக கன்சிடரேஷன். இங்கே ஹெலிகரோட பவுலிங் டெத் ஓவரில் இருக்கும் அண்ட் ஜஸ்தீப்போட பவுலிங் சில நேரங்களில் டீசெண்டாக பார்க்கலாம். பேட்டிங் பேஸில் ரொம்ப லேட்டாக வரனால அதை கன்சிடர் பெருசாக யோசிக்க வேணாம். பட் பவுலிங் பேஸில் சில நேரங்களில் விக்கெட் எடுக்க வாய்ப்பு. கேப்டன் ரேஞ்சுக்கு ஸ்டீவன் டெய்லர், ஆண்டர்சன் அண்டு சாட் பின் ஜாஃபர் இவங்கள யோசிக்கிறாங்க. இனிஷியலாக அப்படின்ற பேஸில் இவங்க எல்லாருமே பவுலிங் முழுமையாக பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அது ஒரு விஷயம். ரெண்டாவது பேஸில் ஆண்டர்சன் மட்டும்தான் ஃபாஸ்ட் பவுலர். மேபி ஃபாஸ்ட் பவுலிங்க்கு சப்போர்ட் கிடைச்சா அவருக்கான ஓவர்ஸ் நிறைய கிடைக்கும். மிடில் பேட்டர் அப்படின்றதுனால ஆண்டர்சனை ஒரு கன்சிடரேஷனாக வைக்கணும். ஏன்னா ஏர்லி ஸ்டேஜில் கொஞ்சம் ஹார்டராக ட்ராக்ஸை கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஏர்லி விக்கெட்ஸ் விழுந்தால் ஆண்டர்சன் மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் ஸ்டடி பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த பேஸில் ஆண்டர்சன் நல்ல சாய்ஸ்டு. ஸ்டீவன் டெய்லரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்பின்னர் நிறைய பெரிய அளவில் பண்ணியிருக்காரு. மோஸ்ட்லி அவருக்கான ஓவர்ஸும் கிடைக்கிறதுனால ஓகேவான சாய்ஸை நான் பெஸ்ட் சாய்ஸ்ன்னு சொல்ல முடியாது. சாட் பின் ஜாஃபரை பொறுத்த வரைக்கும் லேட்டராக வர பேட்ஸ் பண்ணலாம். பேட்டிங் பேஸில் சில நேரங்களில் வராமல் போனால் டஃப்பான ஒரு விஷயமா இருக்கும். அதே நேரத்தில் பவுலிங் பேஸில் பெரிய சக்ஸஸ் கொடுத்துருவார் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க முடியல. ஸோ அதனால் இவரை கொஞ்சம் ஓகேவாக கன்சிடர் பண்ணலாம். டே மேட்ச் டைமில் நிறைய கன்சிடர் பண்ண வேண்டியது இருக்குது. இது நைட் மேட்ச்னால யோசிக்கிற மாதிரி இருக்குது. சண்டு மழை பெய்யுது அப்படிங்கிறனால கொஞ்சம் பேசர் சைடு போகிறது கொஞ்சம் பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஸ்பின் ஆல்ரவுண்டர் அப்படின்ற அந்த இடத்த விட கேப்டன் சாய்ஸுக்கு நான் சொல்கிறேன். ரிஸ்கின்னு போகும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பேசர் சைடு போகிறது பெட்டர். அண்டு பத்தான் ஒரு நல்ல சாய்ஸாக பார்க்குறேன். ரொம்ப லோவில் பிக் பண்ணியிருக்காங்க. 1%, 2% இந்த லெவலில் தான் பிக் பண்ணியிருக்காங்க. பட் கன்சிடரபிள் பார்க்கணும். அலிகான் அண்டு நெட்ரவல்கர் 2 பேருமே எக்ஸ்பீரியன்ஸ் பேஸில் பெஸ்ட் அவுட்புட்டை கொடுக்க வாய்ப்பு இருக்குது. எண்டோரில் வீசும்போது இன்னுமே விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி சின்ன டீம்ஸு முதல் மேட்ச்சு நிறைய நர்வ்ஸ் இருக்கும். அதை ஹோல்ட் பண்ணி விளையாடுற ஒரு சில பிளேயர்ஸ்ன்னு பார்க்கலாம். அலிகான் நெட்ரவல்கருக்கான எக்ஸ்பீரியன்ஸ் பயங்கரமாக இருக்குது. அவங்க சக்ஸஸ் பண்ண வாய்ப்பு. அதனால் அவங்கள ட்ரை பண்ணலாம் கிராண்ட் லீகுக்கு. இன்றைக்கி மை மாஸ் 11 டீமு மொனாங்க் பட்டேல் எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். க்ளோவர்க்கில் அவர் இருப்பார் அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட் அடிஷ்னலாக இருக்கிறதுனால. ஆண்டர்ஸ் கஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய பக்கம் போய் விளையாண்டுருக்கு. அனுபவம் இருக்குது. T10 இருக்கட்டும், T20 இருக்கட்டும் விளையாண்டுருக்காரு. பெஞ்சில் நிறைய நேரங்களை ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. முக்கியமான பிளேயர்ஸ், அதாவது இம்பார்ட்டன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸோட. ஸோ அந்த பேஸில் ஆண்டர்ஸ் கஸ்ஸும் டீசென்ட் சாய்ஸ், டவுட்டே இல்லை. இந்த மாதிரி ஃபஸ்ட் மேட்ச் நர்வ்ஸை ஹோல்ட் பண்ணி அவரால் விளையாட முடியும். இந்த பேஸில் யோசிக்கலாம். அண்ட் மொனாங்க் பட்டேல் கேப்டனாக இருக்கார். ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கப்பு அப்படின்ற அந்த பேஸில் ஒரு பாயிண்டில் அவருக்கு கொஞ்சம் பின்னடைவு கூட இருக்கலாம். அந்த இடத்துல ஆண்டர்ஸ் கஸ் பெட்டர் சாய்ஸு. கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணுங்கள். மோவா கிராண்ட் லீக் சாய்ஸ் தான். அவர் தான் க்ளவ் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது கன்ஃபார்ம். ஏன்னா ஒரே விக்கெட் கீப்பர் கனடா பொறுத்த வரைக்கும். அண்ட் மொனாங்க் பட்டேல் விக்கெட் கீப்பர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. காரணம் அவர் கேப்டன் அப்படின்றதுனால. பேட்டிங் பேஸில் ஆரோன் ஜான்ஸு டெஃபினட் கன்சிடரேஷன், அதில் டவுட்டே கிடையாது. அவர் தான் எடுக்க போகிறேன். அண்ட் ஆரோன் ஜான்சன் கன்சிடரபிள். ஆரோன் ஜான்சன் அண்டு பத்தான் 2 பேருமே 50+ ஆவரேஜ் வச்சுருக்காங்க. இப்போதைக்கு மிஸ் பண்ணுறேன் கனடா பேட்டரு. அண்ட் ஆல்ரவுண்டர் அப்படின்ற இடத்துல ஆண்டர்சன், ஸ்டீவன் டெய்லர், ஸ்கார்ட்விக்கு, ஜாஃபரு அண்டு ஹெலிகர் இவங்களெல்லாம் பிக் பண்ணணும். அண்ட் பவுலிங் பேஸில்
ஹர்மீத் சிங்கை மிஸ் பண்ணுறது ரொம்பவே டஃப்பான ஒரு விஷயம். ஆல்ரவுண்டர் டெஃபினட்டாக மிடில் ஆர்டர் பேட்டர், முதல் மேட்ச் அப்படிங்கும்போது அந்த மாதிரி பேட்டர் வந்து கண்டிப்பாக நல்லா அவுட்புட் கொடுக்க முடியும், ஹார்டாக ட்ராக் கொடுப்பாங்க அப்படின்ற இடத்துல யோசித்தா டெஃபினட் சாய்ஸு. நெட்ரவல்கர், கலீம் சனா, அலிகான் நமக்கு கண்டிப்பாக தேவைன்னு இருக்குது. அதே நேரத்தில் ஜெரமி கார்டன் வந்து ஒரு நல்ல சாய்ஸாக பார்க்குறேன். இதெல்லாம் பிக் பண்ணியிருக்கேன். கன்சிடரபிள் அப்படின்னு பார்க்கும்போது ஜஸ்டிப்பு, கெஞ்சிகே இருந்தால் கன்சிடர் பண்ணுங்கள். அண்டு ஹர்மீத் சிங்கு ஆல்ரவுண்ட் பேஸ் பர்ஃபார்மன்ஸு கொடுக்க முடியும், அந்த பேஸில் அவரை யோசிக்கலாம். அண்ட் பேட்டிங்கில் 2 50+ ஆவரேஜ் வச்சுருக்க ஆரன் ஜான்சன் அண்டு ரயான் பத்தான், இவங்க 2 பேர்த்தையும் கன்சிடர் பண்ணணும். இந்த 4 பிளேயர்ஸ் கன்சிடரபிளில் இருக்குது. 2 பேட்டர் அண்டு போலிங் பேஸில் ஹர்மீட்டு அண்டு ஜஸ்தீப். ஸோ இவங்களாம் வந்து கன்சிடரபிளாக இருக்காங்க. ஜஸ்ட் மைண்ட் பண்ணுங்கள். டீம் இப்போதைக்கு இருக்கட்டும். ஆன் டைமில் என்ன மாதிரி ட்ராக்ஸை கொடுக்க போகிறாங்களா, ஈஸியான பேட்டிங் ட்ராக்கை கொடுக்க போகிறாங்களா, முதல் போட்டி ஓரளவுக்கு க்ரௌடை என்ஜாய் பண்ண வைக்கிற அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிற அந்த பேஸில் யோசிக்கலாம். அதே நேரத்தில் ரெயின் ஃபேக்டரும் இருக்குது. ஸோ அதை மைண்ட் பண்ணிக்கிங்க. ஏர்லி ரெயின், கொஞ்சம் லேட்டஸ்ட் ஸ்டார்ட் அப்படின்ற மாதிரி கூட இருக்கணும். அப்போ அந்த ஏர்லி ஸ்விங்கு கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இதெல்லாமே மைண்ட் பண்ணிவிட்டு டிஃப்ரெண்ட் டீம்ஸை செட் பண்ணுங்கள். நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.